ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் டே 73வது நாளோட எபிசோடு கைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவ இன்னும் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சௌந்தர்யா வந்து இன்னைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மீன்ஸ் அதாவது நேற்றும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா ராணாவுக்கிட்ட வந்து அகைன் நேற்று என்ன பண்ணாங்களோ சேம் அதே தான் வந்து நொண்டிச்சாக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ராணாவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பெயின், இந்த பெயினோட அந்த பெயின் ரொம்ப எனக்கு யார் சவுண்டுமே கேட்கல, உன்னோட சவுண்டு மட்டும் தான் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எனக்கு அதோட எனக்கு வந்து பெயினாக இருந்துச்சு. கீழே வந்து அந்த அடிப்பட்டதை விட எனக்கு வந்து பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பு இல்லை, 2 திருப்பு இல்லை, 3 திருப்பு அகைன் சௌந்தர்யாட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படி இருந்துச்சுன்னா உண்மையாலுமே அப்பவுமே வந்து உண்மையாலுமே உனக்கு வந்து பெயினாக இருந்துச்சு, என்ன சொன்னால் உனக்கு பெயினாக இருந்துச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த சாரி மயிரெலாம் எதுக்குன்னு தெரில கைஸ். ஓகேங்களா, தயவு செஞ்சு நான் வந்து இந்த மூதேவியை பற்றி பேச விரும்பலை. இருந்தாலும் நாங்கள் நடந்ததை வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், எல்லாம் கூட சொல்லிக்க மாட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் கைஸ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ் இருக்குல்ல கைஸ், அப்பத்துலேருந்து கரண்டாக இன்னைக்கு வரைக்குமே கைஸ் நான் இது வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு ஒரு திருப்பு கூட ஒரு ஓட்டு கூட நான் வந்து போட்டதே கிடையாது சத்தியமாக. ஓகேங்களா, எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து பிடிக்காது. நான் வந்து ஓட்டு போடாதது சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்டு கூட போடாது இப்போ நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து தப்பி தவறி கூட இடையில வந்து நான் பார்த்தேன் சௌந்தர்யாவுக்கு வந்து நிறையா ஃபேன் பேஜ் இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து அந்த மாதிரி நான் என்றைக்குமே வந்து ஓட்டு போட மாட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு சௌந்தர்யா மேலே நம்ம கிட்ட இருந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இப்போதைக்கு வந்து நம்புகிறேன் கைஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் நம்புவேன். இதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து நிறையா வந்து கேடுகட்ட வேலைகள்லாம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அதை வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் பார்க்கத்தான் போகிறீங்க. அண்டு இன்னொரு விஷயம் கைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராணா அண்ட் வந்து விஷால் 2 பேரும் வந்து உள்ளுக்கு வந்து இந்த இது மேக்கப் ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து விஷால் வந்து ராணாக்கிட்ட நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அதை வந்து அப்படியே வந்து விஷால் வந்து ராணாக்கிட்ட சொல்லியிருப்பாரு. என்னென்ன கைஸ் வேறு ஒன்றும் கிடையாது. விஷால் வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, நேற்று உனக்கு நடந்தது உனக்கு நடந்ததுக்கு பதிலாக ஜெஃப்ரிக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த வீடுமே வந்து உன்னைய வந்து வில்லனாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக உண்மையை சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கைஸ் ஒரு 10 o'clock 11 o'clock மேலே வந்து கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா, கன்வேயர் பெல்ட்டில் வந்து கல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறாரோ இல்லையோ, ஓகேங்களா, பட் வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் கார்டாச்சும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஏன்டா நேற்று கூட நீ வந்து ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இல்லை ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உள்ள வீடியோவில் கூட நீ சொல்லவே இல்லை. பட் இன்னைக்கு ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு அளவுக்கு போகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து பிக் பாஸ் ப்ரோமோ கமெண்ட் செக்ஷன்லாம் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் லைவ் ஷோ கமெண்ட் செக்ஷன்லாம் சரி, இல்லை ஒரு சில ரிவ்யூவர்ஸோட வீடியோக்கும் சரி நிறைய பேர் வந்து ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுக்க மாட்டார். 100% வந்து எனக்கு தெரியும் கைஸ். ஓகேங்களா, ரெட் கார்டு கொடுக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது என்னவோ காரணம் கூட, பட் ரெட் கார்டு கொடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் கார்டாச்சும் கொடுக்கணும். எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி எதுக்கு நான் வந்து அடித்து ஒரு ஸ்ட்ரைக்காச்சும் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜெஃப்ரியோட கேம் பிளே அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து அக்ரெசிவாக ரொம்ப ரூடாக அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி கூட கைஸ். ஓகேங்களா, இன்றைக்கி மீன்ஸ் நேற்று கூட என்னாச்சு அப்படின்னா தீபக் ப்ரோ வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா பவித்ரா வந்து அந்த கல்லை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீயா கொடுத்தா ஒரு கல், நானா எடுத்தா 3 கல் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபண்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் வந்து கல் எடுக்கிற மாதிரி பக்கத்தில் போயிருப்பாரு. ஓகேங்களா, அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா ஜெஃப்ரியை தூர தள்ளி விட்டுட்டு போய் எடுக்கலாம். பட் வந்து சும்மா ஃபண்டுக்கு தான் பண்ணி, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து தீபக் ப்ரோ வந்து ஃபண்டுக்கு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் வந்து ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டா அப்படின்னா தீபக் ப்ரோ வந்து ஒரு தள்ளியிருப்பாங்க கைஸ். ஓகேங்களா, அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சு ஒரு தள்ளியிருப்பாங்க. தள்ள தீபக் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா 3 அடி தள்ளி அங்கிட்டு போய் வந்து விழுந்திருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறப்பா அப்படின்னா இல்லை நான் தெரியாமல் மாட்டேன் சாரி, நான் வந்து வேணவே பண்ணல, என் கால் தட்டிடுச்சு. பார்த்துக்கோங்க, அவன் கால் அவனே தட்டி அப்படி 3 அடி தள்ளி விடுற அளவுக்கு வந்து அவன் வந்து தள்ளி விட்டானான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அங்கே உள்ளுக்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் நம்பலாம், பார்க்குற நம்ம வந்து ஒன்றும் கிணப்பயில கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் கைஸ் ஒவ்வொரு நாளுமே வந்து அவரோட நீங்கள் வந்து கொஞ்சம் நாளாக நோட் பண்ணி பாருங்கள். அவர் விளையாடுற கேம்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாரையாச்சும் ஒருத்தரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி தான் அவர் வந்து ஆண்டுகிட்டே இருக்காரு. இது வந்து இப்படியே வந்து விஜய் சேதுபதி வந்து சும்மா விட்டுட்டு இருந்தார் அப்படின்னா
இது வந்து வேற எங்கேயாச்சும் போய் முடியும் தான் வந்து எனக்கு தோணுது. அதனால் வந்து கம்பல்சரி இந்த வீக்கெண்டில் வந்து ஸ்ட்ரைக் கார்டு ஒரு ஸ்ட்ரைக் கார்டாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை வந்து பார்ப்போம், என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து ஒன்று மட்டும் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து கல் வந்து வரதை ஸ்டாப் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் கல் எடுக்கிறது, இங்கே போய் கல் எடுக்கிறது, ஒருத்தங்களை லாக் பண்ணுறது, ஒரு 2 டீம் சேர்ந்து ஒரு டீமை வந்து ஃபுல்லாக 2 டீமு சேர்ந்துக்கிட்டு ஒரு டீமில் இருக்க 3 டீம் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு இன்னொரு டீமில் இருக்கவங்க ஃபுல்லாக கல் எடுக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடித்து மல்லு கட்டி உருண்டுக்கிட்டு தான் வந்து கிடக்குறாங்க. அண்டு அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வேயர் பெல்ட் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அருணுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கும். ஓகேங்களா, சின்ன கையில் அடிபட்டிருக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா கல்லை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரஞ்சித் சாரோ சம்திங் யாரோ ஒருத்தங்க, ரஞ்சித் தான் நினைக்கிறேன், ரஞ்சித் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரஞ்சித் தான் நினைக்கிறேன், கல்லை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு தூக்கி போட்டுருவார். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அருண் கையில் அந்த கல் போய் பட்டு வந்து அந்த கல் வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும் வயசு. ஓகேங்களா, கல் பட்டு கையில் வந்து அடிபட்டுருக்கும். ஓகேங்களா, அதை வந்து அருணுக்கு அடிபட்ட உடனே வந்து ஒரு சில பேர் வந்து கேம் அகைன் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. முத்து டீமில் வந்து முத்துவும் சரி, தீபக் ப்ரோவும் சரி, மஞ்சரியும் சரி, அந்த அவங்க கல்லை பாதுகாக்காமல் இங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கட்டிச்சிருக்க கல்லேருந்து இங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீமோட அவங்க டீம் கல் தான் வந்து பெருசாக நிறையா சேர்த்து வச்சுருந்தாங்க, பெருசாக வந்து கோட்டையும் கட்டி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அதனால அருணுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அருணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அருணை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டயத்தில் இந்த மூதேவி சௌந்தர்யா அந்த எச்சத்தனமான அகைன் வந்து அவங்களோட எச்ச கேரக்டரை வெளிப்படுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு எமர்ஜென்சி, ஓகேங்களா, அவருக்கு அடிபட்டிருக்கு, அங்கே எல்லாருமே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடி வந்து கல்லை வந்து ஒரு எத்திருப்பாங்க. அந்த கட்டின கரெக்டாக வந்து நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்குங்க, இடுப்பு அளவுக்கு எடுப்பாங்க வச்சுக்கோங்களேன், இடுப்பு அளவுக்கு எடுப்பாங்க, இடுப்பு அளவுக்கு தானே எடுப்பாங்க, நம்ம இடுப்பு அளவுக்கு எடுப்பாங்க, அதை ஒரு எத்தி தள்ளி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, அது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கும். அது நல்லா யூஸ் பாருங்கள். நேற்று ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, அதை வந்து நடிக்கிறான்னு சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாந்திரருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடிக்கிறான் இது வந்து பொய்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் எல்லாம் வந்து சாரி கட்டிட்டு இருக்கும்போது கூட நான் சாரி கேட்க எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பேசிக்கிட்டு இருந்தா. ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்மேட்ஸ் வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எத்தனமாக வந்து கல்லை வந்து எத்துறா. இதெல்லாம் வந்து அவர் சௌந்தர்யாவோட ஒரு எச்ச கேரக்டர் வந்து வெளியில் கொண்டு வருது. ஓகேங்களா, உண்மையாக இந்த சௌந்தர்யா வந்து இந்த வீக்கெண்டில் கைத்தட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நேரில் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செருப்பாலே அடிப்பேன். ஓகேங்களா, இவங்க என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யான்னு பேரை சொன்னோன்னு சரி, சௌந்தர்யா சொன்னு எதுக்கு இப்படி கைத்தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அளவுமே புரியலை. ஓகேங்களா, உண்மையில வந்து அந்த கைத்தட்டலுக்கு தகுதியானவங்க சௌந்தர்யா கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதியானவங்களும் சௌந்தர்யா கிடையாது. ஓகேங்களா கைஸ், இந்த மாதிரி எதுக்குமே சௌந்தர்யா வந்து தகுதி இல்லாமல் தண்டமாக தான் வந்து இந்த வீட்டில் வந்து இப்போ வரைக்குமே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஆர் சப்போர்ட் அண்ட் வந்து ஒரு சில HFNs சப்போர்ட்டில் வந்து இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்கள பற்றி வந்து ரொம்ப பேச வேண்டாம் கைஸ், அப்படியே வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பஞ்சாயத்து கைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெஃப்ரி டீம் வந்து அவங்க கல்லை வச்சு கோட்டை கட்டிருப்பாங்க தெரியுமா, இப்படி கோட்டை கட்டிருக்காங்க அப்படின்னா அது உள்ளுக்க அந்த சென்டரில் வந்து இடங்கள் இருக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 கல் வந்து ஒளிய வச்சுருப்பாங்க. அப்படி வந்து ஒளிய வைக்கக்கூடாது, அண்ட் வந்து அந்த கட்டின கோட்டைக்கு மேலே உட்காந்து பாதுகாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து பிக் பாஸ் வந்து அதுக்கப்புறம் கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா, பட் அதேமாரி வந்து கல்லை வந்து உள்ளுக்கு ஒளிய வச்சுருப்பாங்க. அதை பார்த்த ஜாக்லினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு முத்து டீமில் முத்து பவித்ரா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி நீங்கள் எப்படி ஒளிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அந்த டீமில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதோ தெரியாம மாட்டோம், யாருமே என்ன தப்பு பண்ணாமலே இருக்கீங்க, எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்யுங்க, ஏதோ நாங்கள் மட்டும் தப்பு பண்ண உடனே காய் போய் கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீமுக்கும் இங்கே ஆப்போசிட்டில் இருக்க மற்ற 2 டீமுக்கும் 3 டீமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைட் வர ஆரம்பிச்சு அது ஒரு பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. விஷால் ஒரு பக்கம் இருந்துட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு, பேசாங்கடா விடுங்கடா ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் பேச்சை மதிக்கவே இல்லை, அவன்லாம் ஆயின்னு வந்து கத்த ஆரம்பிச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து பவித்ரா அதே டீம் தான் அன்ஷிதா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவித்ரா வந்து வாயை முடிஞ்சிருப்பாங்க. உடனே வந்து அன்ஷிக்கு வந்து கோவம் வந்து நீ எப்படி என்னை வாயை முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தூரத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போது வந்து ஜாக் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா விஷால் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அன்ஷிதானா சாஃப்டாக பேசுகிறீங்க, பட் வந்து இதே வந்து என்கிட்டயா இருக்கட்டும் பவித்ரா கிட்டையா இருக்கட்டும் நீங்கள் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து உண்மை நான் கைஸ், நானுமே வந்து ஃபீல் பண்ணேன், வீடியோ பார்க்கும்போது எபிசோட் பார்த்துக்கும்போது ஃபீல் பண்ணேன். யாரும் என்ன கேட்டிங்க அப்படின்னா அன்ஷிதாக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கும் அந்த டயத்தில் சண்டை நடந்துருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் வந்து சண்டை மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா விஷால் வந்து அன்ஷிதா கிட்ட வந்து பொறுமையாக பேசினாரு. ஆனால் வந்து ஜாக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கற்றுன்னு போட்டு கத்திக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் அன்ஷிக்கும்
பவித்ராவுக்கும் வந்து அகைன் கான்வர்சேஷன் ஒரு ஃபைட் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருந்தார். அன்சிக்கிட்ட வந்து அமைதியாக பேசினார். ஓகேங்களா, அதை தான் வந்து நானும் ஃபீல் பண்ணேன், ஜாக்லினும் ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் வந்து பண்ணது தப்பு தான் அப்படின்னாங்க. கடைசியில் வந்து விசாலும் வந்து அதை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா ரியலைஸ் பண்ணி ஓகே சாரி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு கேப்டனாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கூடாது, அதனால் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சாரி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் வந்து கேட்டுருந்துருப்பாரு. ஓகேங்களா, நான் வந்து அப்புறம் சொன்ன மாதிரி தான் கைஸ், மற்ற டீம் மொத்தம் வந்து 4 டீம். ஓகேங்களா, 4 டீமில் மற்ற டீமோட முத்து டீமில் வந்து அதிகமாக வந்து கல் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. மொத்தம் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து ராணா வெண்ணி சொல்லும் போது 50 கல் சம்திங் கிட்ட, ஆமாம் 50 கல்லுக்கிட்ட சேர்த்து வச்சுருந்தாங்க. சேர்த்து 50 கல்லை வச்சு கோட்டையும் கட்டி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரோட அதாவது முத்துவோட ஜாக்லின் டீமை தவிர மிச்ச 2 டீம் வந்து முத்துவோட டீமை வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா முத்துவோட டீமில் வந்து பாதி கல்லை தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்காசி கல்லை வந்து 50 கல் வச்சுருந்தாங்க. அதில் முக்காசி கல்லை ஜெஃப்ரி டீமில் உள்ளவங்க அவங்க கல்லை வந்து ஜெஃப்ரி டீம், அதாவது முத்து டீமில் இருக்க கல்லை வந்து ஜெஃப்ரி டீமாளுக்கு வந்து முக்காசி கல்லை எடுத்திருப்பாங்க. 50 கல் வச்சுருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கல் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 10 கல்லோ 15 கல்லோ சம்திங் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இது போய்கிட்டு இருந்துச்சா. இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இந்த இது போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா லாக் பண்ணிக்கிட்டு கன்வேர் பெல்ட்லேருந்து கல் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா லாக் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா மஞ்சரி இருந்துக்கிட்டு என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா பவித்ரா நீ என்னை கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து பவித்ரா முன்னே சொன்னதான் எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா இருக்கும்போது ஒரு கேமில் வந்து சாச்சனா வந்து பவித்ரா வந்து கடிச்சிருந்துருப்பாங்க. ஓகேங்களா, உடனே வந்து பவித்ரா வந்து நீ கடிக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அன்னைக்கு நீ கடிக்காதன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னன்னா நீ வந்து மஞ்சளை கடிச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஓகேங்களா, பட் வந்து கேம் எல்லாருமே லாக் ஆகிட்டு இருந்தால அவங்களும் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் நீ வந்து என்னை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டா, எனக்கு வந்து வாய் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் மேபி நான் வந்து ஏதோ கடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சாரி கேட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பஞ்சாயத்து இது ஒரு பஞ்சாயத்தாக வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு கைஸ். ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கல் வந்து கம்மியாக வச்சுருக்க டீமான ரெட் டீமில் இருக்கக்கூடிய ரெட் டீம் வந்து பிக் பாஸ் வந்து கேம்லேருந்து வெளியேற்றிருப்பார். ரெட் டீமில் வந்து யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா விஷால், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அருண், அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா, அந்த 3 பேருமே வந்திருப்பாங்க. அந்த டீமில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 6 கல்லை தான் இருந்துச்சு. ரொம்ப பாவம், எல்லா டீமும் மேக்ஸிமம் வந்து அவங்க டீமில் வந்து பாதி கல்லை வந்து தூக்கியிருப்பாங்க. இந்த கேமில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதே வந்து நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது கைஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விஷாலோட டீமில் உள்ள கல்லை வந்து ஓச்சி விட்ருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினோட டீமில் உள்ள கல்லை வந்து கொஞ்சம் ஓச்சி விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமாரனோட இப்போ நேற்று எபிசோடில் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமார் டீமில் இருக்க கல்லை வந்து ஓச்சி விட்ருப்பாங்க. ஸோ நம்மளை அப்படியே சொல்லணும் 50 கல்லை பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10 கல்லோ 12 கல்லோ சம்திங் தான் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போது பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெஃப்ரியோட டீமில் உள்ள கல் மட்டும் தான் ஓச்சி விடாமல் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஓச்சி விட அதாவது இடையில ஒவ்வொரு கல்லாம் எடுத்து அவங்க வந்து பிடிக்கிட்டு வந்தாங்க. மற்றபடி பெரிய அளவில் வந்து அவங்க கல்லை ஓச்சி விடாமல் இருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கேம் வந்து ஸ்டாப் பண்ணும்போது இடையில பிக் பாஸ் வந்து இன்னைக்கு வந்து இதோட கேம் முடியுது அப்படின்னு ஸ்டாப் பண்ணும்போது ஜெஃப்ரியோட டீமில் உள்ள கல்லோட எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 92 93 கல்லோ கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த கல்லை வந்து இன்னைக்கு ஓச்சி விடுறதுக்காண்டி நேற்று நைட்டே வந்து முத்துக்குமாரன் டீம் வந்து ஜாக்கு கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஜாக்கும் வந்து ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜெஃப்ரி டீமில் உள்ள கல்லை தான் வந்து எடுக்கணும், ஓச்சி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இன்றைக்கி நடக்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நைட்டு வந்து எபிசோடு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக நான் வந்து கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ வந்து பண்ணுவேன் கைஸ் இன்றைக்கி. ஓகேங்களா, அண்டு அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து இதோட வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கேமையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் சோப்பாலாம் வந்து படுத்துட்டு அப்படியே வந்து எபிசோடும் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. அதோட வந்து நம்மளோட ரிவ்யூ முடிஞ்சு கைஸ். முடிஞ்சவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்தே நான் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து துப்பராக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் 23 நிமிஷம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட 30 நிமிஷம் கைஸ். பட் வந்து நம்மளோட வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் நேரத்துலாம் போட்ட வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரம் வீடியோ போட்டிருப்போம். 30 நிமிஷம் பேசி வீடியோ போட்டிருப்போம். பட் பார்த்திங்க அப்படின்னா பீப்புள்ஸ் நீங்கள் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 23 செகண்டு 24 செகண்டு 25 செகண்ட் தான் பார்த்துருக்கீங்க.
அதை நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எஃபோர்ட் போட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்ல கைஸ் ஒரு மாதிரி ஒரு டிமோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நிற்கி கூடையும் மாட்டேக்கு ஒன்றும் செய்ய மாட்டேக்கு. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்டு அவ்வளோதான் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ கொடுக்க வந்து நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் பண்ணுவேன். ஓகேங்களா? அண்டு அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம வந்து சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.